வணக்கம். இது 2024 அரச பரீட்சை, அரச தரவைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக என்னுடைய வெற்றிக்கனி பயிற்சித்தாளின் 2வது பயிற்சியின் வினாத்தாள் 1 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். 5வது வினா, இவ்வுருவை பெறுவதற்கு எந்த 3 துண்டுகளை இணைக்க வேண்டும்? இங்கே ஒரு உரு இருக்கின்றது. அதாவது இந்த உருவை பெறுவதற்கு இங்கே 5 பகுதிகள் இருக்கின்றது. அதிலே எந்த 3ஐ இணைக்க வேண்டும் என கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க கேள்வியை நல்ல கவனமா பார்க்கவும். இந்த 3 விடைகளையுமே ஈ என்பது அவசியமாக இருக்கின்றது. அப்ப ஈ என்பது நிச்சயமாக சேருகின்றது என்றது எங்களுக்கு புரியுது. அப்ப இந்த ஈ தவிர்ந்த மற்ற 2ஐத்தான் நாங்கள் சரியாக கண்டுபிடிக்கணும். ஈ தவிர்ந்தது இங்கே சி இருக்குது, இங்கே பிடி இருக்கின்றது, இங்கே ஏடி இருக்கின்றது. அப்ப நாங்க ஈ தவிர்ந்த மற்ற 2 எது பொருத்தமானது என்ற கண்டுபிடிக்கிறதா முக்கியத்துவம். அப்ப எங்களுக்கு தெரியுது இந்த ஈ முக்கியம் என்றபடியால் ஈயின் அமைப்பு எதுவாக இருக்கலாம். அதாவது ஈ இப்படியாக இருக்குதா அல்லது இப்படியாக இருக்குதா? ஏனென்றால் எந்த பக்கம் பார்த்தாலும் சரியாக இருப்பது போல தோற்றமளிக்குது. ஆனா இது சதுரம் இங்கே பெருசாக காட்டப்பட்டிருக்குது. ஆனால் இதில் எது என்பதை எங்களால துணிந்து கொள்ளாது. இந்த இதா அல்லது நிலைக்குத்தாகவா கிடையாக உள்ளதா என்று தீர்மானிக்க முடியவில்லை. அப்ப நாங்க இப்ப அடுத்து வரக்கூடிய இது அமைப்புகள்ல இப்ப இப்படி இருக்குமா இருந்தால், அதாவது கிடையானதாக இருக்குமா இருந்தால், வருகின்ற விடையில ஒரு பக்கம் ஒன்றுமில்லை, இந்த பக்கம் 3 இருக்கக்கூடியது இருக்கும். அப்ப ஒரு பக்கம் ஒன்றுமில்லை, மற்ற பக்கம் 3 கோடு வரக்கூடிய விடை ஒன்றும் இங்கே இல்லை. இங்க பாருங்க, 3 இருக்குது, அடுத்த பக்கம் ஒன்றும் இல்லாம இல்லை, இங்க 3 இருக்கு, இங்க இல்லாம இல்லை. அப்ப இந்த நிலைப்பாடுல எங்களுக்கு தெரியுது இது கிடைக்கோடாக பிரிக்கப்படவில்லை. மற்றதுல பார்த்தாலும் தெரியுது இங்க 2 1, இங்க 2 இருக்கு, 1 இல்லை, இங்க 2 இருக்கு, இங்க 1 இல்லை. ஆனபடியால் இது கிடையாக இல்லை என்பதை நாங்கள் துணிந்தோம். அப்ப நிலைக்குத்தாகத்தான் நடுப்பாகம் இருக்கின்றது. இந்த பாகம் நிலைக்குத்தாக இருக்கின்றது. நிலைக்குத்தாக இருந்தால் எங்களுக்கு வர வேண்டிய 2 பாகங்களும் எதென்றால் இது ஒரு பாகம், இது ஒரு பாகமாக இருக்க வேண்டும். அப்போ ஒன்றிலே 2 வட்டமும் ஒரு கோடும் இருக்க வேண்டும். அப்ப 2 வட்டமும் ஒரு கோடும் மட்டும் உள்ளது. இது இருக்கின்றது, இது இருக்கின்றது, 2லேயும் அப்படித்தான் இருக்கு. ஆனால் நாங்க இப்ப இதை இணைக்கிற போது இங்க பாருங்க, இப்படியாக இணைக்கிற போது இது வலது பக்கம், இது இடது பக்கம். அப்ப இது இடது பக்கம், இது வலது பக்கம். அப்ப இந்த துண்டம் தான் மிக பொருத்தமானது. இது பொருந்தாது. அப்ப ஏ என்பதோட இனி அடுத்த பக்கத்தை பார்ப்போம். அடுத்த பக்கத்துல 3 கோடும் ஒரு வட்டமும், இங்கேயும் 3 கோடு இருக்கு, இங்கேயும் 3 கோடு இருக்கு, இங்கேயும் ஒரு வட்டம் இருக்கு, இங்கேயும் ஒரு வட்டம் இருக்கு. அப்ப இது பொருந்தும் என்று பார்த்தால் நாங்கள் இதை இப்ப இடம்பலம் பார்ப்போமாயிருந்தால், இந்த பக்கத்துக்கு இடம்பலம் பார்ப்போமாயிருந்தால் இது வலது பக்கம், இது இடது பக்கம். அப்ப இடது பக்கம் கோடு வாரது இது, இது இடது பக்கம், இது வலது பக்கம். இது பாருங்க. அப்ப டி தான் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. இது மாறி இருக்கு. அப்ப இதன்படி ஏடிஇ என்ற 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இதேன் இவ்வளவு சிக்கல்படுத்தி வினாவை கேட்கிறேன் என்றால், பிள்ளைகள்
துல்லிய அதாவது நுட்பமாக சிந்திக்கிற பழக்கத்தை இப்ப ஏற்படுத்தி விட்டால் பரீட்சைத்தாள்ல எப்படி கேள்வி வந்தாலும் வெளியேறிப்பார்கள். அதுக்கு தான் பயிற்சி. அப்ப நாங்க செய்ய வேண்டியது எதிர்பார்ப்பு வினாக்கள், எதிர்பார்த்தல் வினாக்கள் என்று போட்டு அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாமில வாரத்தை சொல்ற அளவுக்கு நாங்கள் மந்திரவாதியோ தீர்க்கதர்சியோ இல்லை. அப்படியே சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அந்த பேப்பரை எக்ஸாம் பேப்பர் எழுதுற கூடி அந்த நேரம் தீர்மானித்து தான் எழுதுறா, அது ஒரு ஆள் எழுதுற இல்லை, பல பேர் சேர்ந்து எழுதுறது. அப்ப அவ கூடி தீர்மானிக்கிறார். அப்ப நாங்கள் அவர்களை வழிநடத்துறதுக்கு இப்படித்தான் வழிநடத்த வேண்டும். சரி, அடுத்த கேள்வி போவோம். பின்வரும் ஒரு கோலத்தில் வினாக்குறியுள்ள இடத்தில் வர வேண்டிய உரு யாது? இங்க 4 உருக்கள் இருக்கின்றது. இந்த உரு இதுவாக மாறி இருக்கு, இந்த உரு இதுவாக மாறி இருக்கு. அப்ப இந்த இடத்துல வர உரு அடுத்து மாற வேண்டும். ஆனா இதுல வர வேண்டிய உருவைத்தான் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இங்க நாங்க உற்று நோக்க தெரியுது. இங்க ஒரு முக்கோணம் வட்டம் இருக்குது, அடுத்த ஒரு சின்ன முக்கோணம் வட்டம் இருக்குது. திரும்ப அது இங்க போகின்ற போது அந்த உள்ளுக்கு இன்னொரு முக்கோணம் வருது, அதே மாதிரி மற்ற பக்கமும் உள்ளுக்கு இன்னொரு முக்கோணம் வருது. அடுத்ததுல இங்க ஒரு பெரிய வட்டம் இருக்கு, இங்க சின்ன வட்டம், இதுல சதுரம், இதுல சதுரம். அது இங்க வரும்போது இந்த சதுரத்துக்குள்ளுக்கு இன்னும் ஒரு அரைப்பாங்கான வட்டம் வருது. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது இந்த 3 விடையில எது என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால், இங்கே வெளிவடிவம் இந்த பெரிது முக்கோணம், சின்னனும் முக்கோணம். இங்கே பெரியது அரைவட்டம், சின்னனும் அரைவட்டம். அப்ப இங்கே பெரியது போன்ற அதே வடிவம்தான் சின்னனும் இருத்தல் வேண்டும். இது கிட்டத்தட்ட சதுரம் போல இருக்கு. இது முக்கோணம், இது சதுரம் பொருந்தாது. இது அரைவட்டம், இது முக்கோணம் பொருந்தாது. அரைவட்டம் முக்கோணம் பொருந்தாது. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. இனி 7வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். 7வது வினாவை பார்வையிடுவோம். தொடர்ச்சியாக வரும் 3 மாதங்களின் மாதாந்த மொத்த தினங்களுக்கிடையில் ஏதோ ஒரு ஒற்றுமை உண்டு. அம்3 மாதங்களினதும் நடுநாட்களின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை 47 ஆகும். அம்3 மாதங்களும் எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க தொடர்ச்சியாக வருகின்ற 3 மாதம் என்றால் கையை முஸ்தி பிடிச்சுத்தான் நாங்கள், அதாவது மாதத்தின் நாட்களை கணிக்கிறது எங்களுக்கு தெரியும். அதாவது பெருவிரலை தவிர மற்ற எல்லாத்தையும் சேர்த்து இது 1ஆம் மாதம், இது 3ஆம் மாதம், இது 5ஆம் மாதம், இது 7ஆம் மாதம், இது 8ஆம் மாதம், இது 9, இது 11. பள்ளத்துல இது 2ஆம் மாதம் ஒன்றுதான் அந்த மாசு, அதாவது 28, 29 நாட்களை கொண்டது. இது போக இது 4ஆம் மாதம், இது 6ஆம் மாதம், இது 9ஆம் மாதம், இது 9ஆம் மாதம், இது 10ஆம் மாதம், 8 9 அல்ல, 8 கழித்தா 10, அடுத்த 12, நான் தவறு சரியா. 9ஆம் மாதம், அடுத்தது 11ஆம் மாதம். இந்த மேடுகளாக இருக்கிறதெல்லாம் 31 நாட்களை கொண்ட மாதங்கள், பள்ளங்களாக இருக்கிறதெல்லாம் 30 நாட்களை கொண்ட மாதங்கள் என்று நாங்கள் கையை முஸ்தி பிடித்து கண்டுகொள்கிறோம். இப்ப இங்கே என்ன சொல்லப்படுது? தொடர்ச்சியாக 3 மாதங்கள் தை மாசி பங்குனி, சித்திரை வைகாசி ஆனி, ஆணி ஆடி ஆவணி புரட்டாதி, தொடர்ச்சியாக 3 மாதங்கள். இதிலே ஒற்றுமை இருக்குன்னு பார்ப்போம். தை மாசி பங்குனியில 31, 28 அல்லது 29, 31. அப்ப இதுல ஏதாவது ஒற்றுமை காணக்கூடியதாக இருக்கும். இப்படி இருந்தா என்ன ஒற்றுமை? ஒற்றை எண்கள் 31, 29, 31 ஒற்றை எண்கள். அப்ப சித்திரை மாதத்தை பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் தை மாசி பங்குனி சித்திரை 4ஆம் மாதம்.
நான்காம் மாதம் என்றால் நாங்கள் இங்க பார்க்கிறோம் பள்ளம் 30 நாள், சித்திரை 30, அப்ப அடுத்தது வைகாசி 31, அடுத்தது 30. அப்ப இதுக்குள்ள எதுவும் தொடர்பு இருக்காண்டா? 2 இரட்டை எண்கள், ஒரு ஒற்றை எண்கள், அப்ப பெரிய ஒற்றுமை இல்லை. இனி ஆடி ஆவணி பார்ப்போம். அப்ப தை பார்த்தோம், மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, 7ஆம் மாதம். ஆனி சரி ஓ ஆனி, ஆடி, ஆவணி, ஆடி, ஆவணி, ஆவணி 8ஆம் மாதம், புரட்டாதி 30. இதுல 2 31ஆம் தேதிகள், ஒரு 30ஆம் தேதி. அப்ப அதுல பெரிய தொடர்பு இல்லை. அப்ப தொடர்பு உள்ளது 3 மாதங்களும் ஒற்றை எண்களாக இருப்பது தை, மாசி, பங்குனி. இது இங்கே தரப்பட்ட அடுத்த தகவல். அந்த நடுநாட்களின் எண்ணிக்கை 47, அது சரியான பார்ப்போம். 31 நாள் என்றால் நடுநாள் 16ஆக வரும். 2ஆல் வகுத்தால் 15ம் 1 மீறி அந்த 16 தான் நடுவு. ஒரு பக்கம் 15, அடுத்த பக்கம் 15. அப்ப 31 நாட்கள் உள்ளது இந்த மாதமும் அப்ப 2 தரம் 16 வருது. 29 நடுவாக வருவது 2ஆல் வகுத்தா 14ம் 1 மீறி அப்ப 15. அப்ப கூட்டினால் 47 பொருத்தமாக இருக்கின்றது. இந்த தகவல் பொருத்தவரை. அப்ப கேள்விக்கான விடை தை, மாசி, பங்குனி என்பது ஆகும். இந்த வினாவில பிள்ளை 1 நிமிடத்துக்கு இந்த கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு தொடர்ச்சியான பயிற்சி தான் நிச்சயமாக உதவி செய்யும். சரி, இனி அடுத்த 8வது வினாவுக்கு செல்வோம். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களில் முரளியின் தம்பி பாபு, பாபுவின் அக்கா வாணி, வாணியின் தங்கை மதி, மதியின் அண்ணா பாபு. இக்குடும்பம் பற்றிய சரியான கூற்று என்று கேட்கப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த கைச்சத்தின் தவறு. இதுல தவறான கூற்று என்பதைத்தான் விடைய நாங்கள் கவனித்தோம். இதுல 2 கூற்று சரியா இருக்குது, ஒரு கூற்று தான் தவறா இருக்கு. அப்ப தவறான கூற்று எது என்றதான் கேள்வி. சரி, இப்ப கேள்விக்கு செல்வோம். முரளியின் தம்பி பாபு, அப்ப முரளி, அவரு கீழே தான் பாபு, 4 பேர் இருக்கணுமா. பாபுவின் அக்கா வாணி, அப்ப அக்காவான வாணி இருக்கிற வருவாள், அல்லது இங்கேயும் வரலாம் வாணி. இருந்தால் இங்க முரளியோடு ஒப்பிடவில்லை வாணிய. பாபுவின் அக்கா வாணி, வாணியின் தங்கை மதி, அப்ப வாணியின் தங்கை மதி, மதியின் அண்ணா பாபு, அப்ப மதி இங்கதான் வருவாள். மதியின் அண்ணா பாபு என்று சொல்லிப்படுது, வாணியின் தங்கை என்று சொல்லப்பட்டபடியால் இதுல மதிதான் இளையவர், மூத்தவர் இவர்கள் இருவரில் ஒருவராக இருக்கலாம். அப்ப இதுல மதி இல்லாமல் இளையவர் பாபு என்ற விடைதான் தவறான விடை. மற்ற 2ம் சரியாக அமைக்கலாம். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இது இந்த பக்கத்தில் இருக்கின்ற இறுதி வினா, 2ஆம் பக்கத்துல. இதுக்கு நாங்கள் விடை காண முயற்சிப்போம். ஒரு செவ்வக வடிவ மைதானத்தில் 4 மூலைகளிலும் 4 மாணவிகள் முறையே கமலாவுக்கு வடக்கே விமலா, விமலாவுக்கு கிழக்கே லீசா நிற்கின்றார்கள். பாத்திமா நிற்பது கமலா, விமலா, லீசாவுக்கு எந்த திசை? அதாவது பாத்திமா நிற்பது கமலாவுக்கு எந்த திசை, விமலாவுக்கு எந்த திசை, லீசாவுக்கு எந்த திசை என்று கேட்கப்படுகின்றது. இங்கே ஒரு செவ்வக வடிவ மைதானம், செவ்வக வடிவ மைதானம். இது ஒரு செவ்வக வடிவ மைதானம். இந்த மைதானத்தில் 4 மூலைகளில் 4 மாணவிகள் முறையே கமலாவுக்கு வடக்கே விமலா. அப்ப நாங்கள் வடக்கே என்றால் இப்படி, அப்ப விமலா இங்க, கமலா இங்க.
அது இங்க பொருந்துதா இங்க பொருந்துதான்றது எங்களுக்கு இன்னும் தெரியாது. கமலாவுக்கு வடக்கே விமலா என்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் கமலாவிற்கு வடக்கே விமலா வடக்கமேல ஏன்னா நீங்க நகர்படங்கள்ல பார்த்திருப்பீங்க, இப்படி அம்பு கோட்டு வடக்கு என்று இருக்கும், அல்லது ஆங்கிலத்திலே என்ன இருக்கு நார்த், அப்படி என்றால் வடக்கு, மேலே வடக்கு. கமலாவுக்கு வடக்கே விமலாவும் விமலாவுக்கு கிழக்கே லீஷாவும். அப்ப கிழக்கே என்பது இங்கே படியால் இங்கேதான் கமலா, இங்கேதான் விமலா, விமலாவுக்கு கிழக்கே லீஷாவும் நிற்கின்றார்கள். பாத்திமா நிற்பது அப்ப எங்களுக்கு தெரியுது, பாத்திமா இதிலே அடுத்தால் பாத்திமா நிற்கிறது, பாத்திமா நிற்கிறது அடுத்த மூலையாகும். பாத்திமா இங்கே நிற்பா. இப்ப கேள்வி கமலா முறையே என்று கேட்கப்பட்டபடியா முறையே விடிய தரும். முறையே கமலாவுக்கு எந்த திசையில் பாத்திமா நிற்கின்றாள்? கிழக்கே. அப்ப முதலாவது கிழக்கே என்று அமைந்த விட இரண்டாவது. அப்ப அடுத்ததுகள் பொருத்தம் ஒன்று பார்ப்போம். விமலாவுக்கு எந்த திசையில் இருக்கின்றாள்? தென்கிழக்கே. லீசாவுக்கு எந்த திசையில் நிற்கின்றாள்? தெற்கே. அப்ப இதன்படி இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. நன்று, அடுத்த பக்கத்தில் சந்திப்போம்.